ஹாய் கைஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். ஸோ இப்போது நெக்ஸன் உள்ளே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ யார் பார்த்திங்கன்னா போன இதில் திரும்ப வந்த விஜய் வர்மா எத்தனை வாட்டி வரானுச்சாலும் திரும்ப வந்துகிட்டே இருப்பாராப்பா, இதுக்காகவே முதல் சீசனை ஒடிங்கப்பான்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அத்தனை வாட்டி அனுப்பிச்சாச்சு, அத்தனை வாட்டி வந்து திரும்பவும் உள்ளே வந்துட்டார் அவர். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது வந்து விசித்ரான்னு காட்டுறாங்க ப்ரோமோவில். அதுக்கப்புறமா விஜய் வர்மா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இந்த ஸ்மால் பாஸோட கன்ஃபெக்ஷன் ரூமில் இருந்து நிக்சனும் வராரு. ஸோ டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே வராரு. வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது ஜாலியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் திரும்பியும் ஃபுல்லாக லைவில் பார்க்கணும், அப்படின்னா தான் தெரியும் அவர் எப்படி இருக்கார், என்ன மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விசித்ரா மேம்கிட்ட வந்து மாயா கேட்குறாங்க, என்ன மேம் ஜெயிச்சுட்டு வந்துட்டிங்களா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் மக்கள் மனசு ஜெயிச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் ஆமான்னு சொல்லிட்டு அதே தான் எப்போவுமே இதே தான் நடக்கும். ஸோ அதை மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க விசித்ராவும். அண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விஜய் வர்மா கிட்ட பிராவோ கலாய்க்கிறாரு. ஏன்டா இவ்வளோ பண்ணிங்களே, எனக்கு ஓட்டு போட்டிங்களாடான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்பார் விஜய் வர்மா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் வந்து சொல்கிறாரு, நான் பண்ணாமலாம் இல்லை, ஒரு 30-40% தான் பண்ணேன், ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 100% பண்ண மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி உள்ள பூர்ணிமா வந்துட்டு எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட தான் ரொம்ப ஜெல்லாகிற மாதிரி காட்டினாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோவிகாவும் வந்து ஹாய் சொல்லிவிட்டு ஒரு 2-3 விஷயம் மட்டும் பேசிவிட்டு அவங்களும் அதே கேங்கோடய திரும்பி சேர்ந்துட்டாங்க. ஸோ வெளி கேங் திரும்பி உள்ள வந்துருச்சு. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். இன்னும் 1 or 2 days தான் இருக்குது. ஃபைனல்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனல்ஸில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்கள் டைட்டில் வின்னர் யாருன்னு வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இன்னும் உள்ளே வராத ஐஷு அண்டு அன்னபாரதியெல்லாம் வருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் இன்றைக்கி வந்தால் தான் உண்டு. நாளைக்கு கமல் சாரோட சேர்ந்து வராங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ ப்ரோமோ வர வீடியோ வரும். ஸோ வீடியோ வர்றதுக்கான நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னுமே அர்ச்சனா ப்ராப்ளம் சீரியஸாக தான் போயிட்டுருக்கு. அவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு எதிர்பார்க்குறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது உள்ளேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க அதே மாதிரி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர் ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கடுப்பேற்றுறதும், ஒரு சில சமயம் அவங்களுக்கு கஷ்டம் தரதும் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாமே தாண்டி தான் அவங்க வரணும். வந்தால் தான் அவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இதை மாதிரி எல்லா டைமுமே அவங்க ஹெல்ப் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா கிடைக்காது. ஸோ இதுதான் ரவீனா ஒரு வீக் நாமினேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நினச்சி செய்கிறது வேறு, ஆனால் இங்கே இருக்கிறத நீங்களே கூட எடுத்துக்கலாமானா அதை கேட்க மாட்டேறீங்க. நாங்கள் இருக்கோன்றதுனால நீங்கள் தான் போய் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நடக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அதே மாதிரி நடக்கும். இல்லைனா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க அர்ச்சனா வந்து விசித்ரா கிட்ட கூட ஒரு வாட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க, எங்கள் தங்கச்சி இதே மாதிரி தான் செட்டே ஆக மாட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டையுமே அந்த சேஞ்ச் எடுத்துகிட்டு தான் வரணும். ஸோ ஒரு சில வேலையை இவங்க செய்யணும், அந்த ஒரு சில வேலையை மட்டும் தான் எல்லாருக்கிட்டையுமே வாங்க முடியுன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அதை அவங்க பண்ணுற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஸோ பண்ணாங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்குன்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன். முடிஞ்சால் அர்ச்சனாக்கு இது போய் சேரட்டும். தேங்க்யூ கைஸ்.